அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாரையும் புண்படுத்தும் நோக்கத்திற்கான பதிவு அல்ல என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான பதிவு. அரசு டெண்டர்களில் கமிஷன் மற்றும் ஊழல் முறைகேடுகள் முழுமையாக ஒழிக்கப்படும் போது அரசின் நிதி சுமை குறைகிறது. இதனால் சேமிக்கப்படும் பொது நிதியை கொண்டு அரசின் கஜானா பெருகுவதோடு அந்த நிதி மக்களின் நல திட்டங்களுக்கும் மாநிலத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் முழுமையாக பயன்படுகிறது. கமிஷன் ஒழிப்பதால் கஜானா எவ்வாறு பெருகுகிறது என்பதனை பார்ப்போம். முதலாக பொருளாதார சேமிப்பு. அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் கமிஷன் மற்றும் ஊழல் தொகை போக மீதமுள்ள பணத்தில்தான் தரம் குறைந்த பணிகள் நடைபெறுகிறது. கமிஷன் ஒழிக்கப்படும் போது முழு நிதியும் சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு அதிகபட்ச தரம் கிடைக்கிறது. அடுத்து போட்டித்தன்மை அதிகரிப்பு. வெளிப்படையான டெண்டர் நடைமுறைகள் மூலம் தகுதியான ஒப்பந்ததாரர்கள் நியாயமான விலையில் போட்டியில் பங்கேற்க முடியும். இது அதிகப்படியான அரசு நிதி வீணடிக்கப்படுவதை தடுக்கிறது. அரசின் கடன் சுமை குறைப்பு. முறையான நிதி மேலாண்மை மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் மாநிலத்தின் வருவாய் அதிகரிக்கிறது. இதனால் அரசு புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்க முடிகிறது. மக்களுக்கு நேரிடை பலன். ஊழல் வழிகளில் கசியும் பணம் தடுக்கப்படுவதால் அந்த நிதி சேமிக்கப்பட்டு கல்வி, மருத்துவம் மற்றும் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்கான சமூக நலத்திட்டங்களுக்கு நேரடியாக சென்றடைகிறது. தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் மாநிலத்தின் நிதி நிலைமை. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான புதிய அரசு மாநிலத்தின் கடன் சுமை மற்றும் கஜானா காலி என்ற நிலையை கருத்தில் கொண்டு ஊழலற்ற நிதி நிர்வாகத்தை முன்னிறுத்த செயல்படுகிறது. அடுத்து ஒப்பந்ததாரர்களின் கருத்துக்கள். டெண்டர் முறைகளில் கமிஷன் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. 2026 மார்ச் 31 அறிக்கை. தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவும் புள்ளி விவரங்களின்படி கடந்த சில ஆண்டுகளில் லஞ்ச வழக்குகளில் அதிக அளவில் சிக்கிய அரசு ஊழியர்களை கொண்ட முதன்மை துறையாக ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளது. ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சிகள் மற்றும் ஊரக உள்கட்டமைப்பு பணிகளில் நிலவும் முறைகேடுகளே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முக்கிய புகார்கள் மற்றும் முறைகேடுகள். ஒப்பந்த பணிகள். ஊரக சாலைகள் அமைத்தல், அரசு கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற திட்டங்களில் பில்களை பாஸ் செய்ய ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் கோரப்படுகிறது. பணி நியமனம் மற்றும் இடமாறுதல். துறை சார்ந்த பணியிட மாறுதல்கள் மற்றும் உள்ளாட்சி பதவி நியமன முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுகின்றன. திட்ட நிதி முறைகேடு. மத்திய மாநில அரசுகளின் ஊரக வளர்ச்சி திட்ட நிதிகள் தகுதியற்றவர்களுக்கு ஒதுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முறைகள். அதிகாரிகள் கைது. கடந்த காலங்களில் ஈரோடு மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் லஞ்சம் வாங்கிய ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைகாட்டி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் கண்காணிப்பு. வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்கவும் ஊழலை தடுக்கவும் ஊரக பணிகளை ரியல் டைமில் வீடியோ பதிவு செய்யும் தொழில்நுட்ப முறைகளை அமல்படுத்த கோரிக்கைகளும் அரசாங்க முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லஞ்ச புகார்களை தெரிவிக்க வழிமுறைகள். ஊரக வளர்ச்சித்துறையிலோ அல்லது வேறு எந்த அரசு துறையிலோ யாராவது லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இணையதளம் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கம். தொடர்பு எண் 1064. இது கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண். மின்னஞ்சல். லஞ்ச ஒழிப்புத்துறையில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள மாவட்ட வாரியான எண்களை தொடர்பு கொண்டு ஆதாரங்களுடன் புகாரளிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.